Hello friends, welcome to Goms'N சமையல் உலகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காராமணி காரக்குழம்பு. இந்த குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நமக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. அவ்வளோ டேஸ்டியான குழம்பு. டேஸ்ட்டு மட்டும் இல்லை, இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. எங்கள் வீட்டில் இந்த குழம்பு அடிக்கடி பண்ணுவோம். என்னோடய ஃபேவரட் ரெசிபியை இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் தேங்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்னதாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 4 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது மறுபடி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அடுத்து இதில் கட் பண்ண 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் ஓரளவு வேகிற வரைக்கும் இது வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை லைட்டாக வதக்கிடலாம். தக்காளி பழம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இதை நாம் வதக்கிக்கணும். தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஊற வச்ச காராமணியை சேர்த்துக்கலாம். 1/2 கப் காராமணியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் 5-6 துண்டு முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்க்கறதுனால குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இப்போது காராமணியும் முருங்கைக்காவும் நல்லா வேகணும். அது வரைக்கும் நாம் கொதிக்க விட்டுறலாம் குழம்ப. காராமணியும் முருங்கைக்காவும் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். மிக்சியை ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தேங்காவோட பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இப்போ இதில் நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கலந்துடலாம். இப்போது காராமணி முருங்கைக்காலாம் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக காராமணி காரக்குழம்பு வச்சாச்சு. இது 4 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே Goms'N சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching. சுவை மனம் எங்கும் பரவட்டும்.